ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டில்லு ஸ்கொயர் தெலுங்கு படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது மல்லிக் ராம். இந்த படத்தில் சித்து ஜோனலகண்டா அஸ் பாலா கங்காருவா நடிச்சிருக்கிறாங்க அண்ட் திலக் அலியாஸ் டிஜே தில்லுவா நடிச்சிருக்கிறாரு. அபர்ணா பரமேஸ்வரன் லில்லி ஜோசப்பாகவும் அண்ட் முரளிதர் கவுடஸ தில்லுஸ் ஃபாதர் கேரக்டர்லையும் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் ரொம்ப சிறப்பான தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வாங்க இப்போ இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாலகங்காதர் திலக் தில்லு ராதிகா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஹார்ட் பிரேக் ஆகி அதிலிருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு விஷயம் நல்லா வருதுன்னா அது டிஜேவா இருக்கிறது தான். இப்போ மறுபடியும் டிஜேவா ஆகி தில்லு ஈவெண்ட்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணி அவருடைய ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா நடத்திட்டு வராங்க. எல்லாருடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இவர் இருந்துட்டு வர்றாரு. இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிற ஹீரோவோட லைஃப்ல லில்லி அப்படின்ற ஒரு பொண்ணு உள்ள வராங்க. ஸோ இந்த லில்லி யாரு? இவங்களுக்கும் ராதிகாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கறதான் படத்தினுடைய மீதி கதையா அமைஞ்சிருக்கு. சித்து ஜோனலதகா அண்ட் டைரக்டர் மல்லிக் ராம் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து டிஜே தில்லு படத்தை ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஸ்டைல்ல இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த வாட்டி சித்து டிஜே தில்லுவை அவருடைய கேரக்டருக்குள்ளே டீப்பா போய் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாருங்க. அண்ட் அனுபமா பரமேஸ்வரன் அஸ் லில்லியா நடிச்சிருக்கிறாங்க. இவங்களும் ஸ்க்ரீனில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய சக்ஸஸுக்கு இவங்க ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு அது ஒரு ஷார்ட் ரீகேப்பாக இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தினுடைய கதை ரொம்ப என்டர்டெய்னிங்காக போகுது மற்றும் தெலுங்கு சினிமாவில் தில்லு ஒரு டைம்லெஸ் ஐகானாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். மல்லிக் அண்ட் சித்து ரெண்டு பேருமே இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டை நல்லா ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் டில்லுவோடைய ஒன்லைனர் டைலாக்ஸ் எல்லாமே செமையா இருக்கு. காமெடி எலமெண்ட்ஸுக்கு இந்த படத்தில் பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணுங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்பவே என்கேஜிங்காகவே வச்சிருக்காங்க. அபர்ணா ஒரு சாமோட இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. நேகா ஷெட்டி இந்த படத்தில் கேமியோ ரோல் பண்ணியிருந்தாலும் அவங்க கேரக்டருக்கு எது வேணுமோ அதை ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தில் வரக்கூடிய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் பிரின்ஸ், முரளிதர் கவுட் அண்ட் முரளி சர்மான்னு எல்லோருமே ரொம்ப நல்லா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பான முறையில் நடித்து கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்டாக மியூசிக் தாங்க. இந்த படத்தினுடைய கதையை நல்லா எனர்ஜியோட எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய மியூசிக்கு ராம் மிருளையா, அச்சு ராஜாமணி அண்ட் பீம்ஸ் சிலேரவி தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபி சாய் பிரகாஷ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய ஒரிஜினல் எசன்ஸ் அண்ட் ஸ்டைலை கொஞ்சம் கூட மாறாம அவ்வளவு அழகா எடுத்துட்டு போயிருக்கிறாரு இந்த படத்தினுடைய எடிட்டர் நவீன் நுலி. ஒரு சின்ன மைனர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வரக்கூடிய நிறைய ரெஃபரன்ஸ் ஸ்பாட் இந்த படத்தில் இருக்குங்க. அண்ட் ஒரு சில போல்டு சீன்ஸில் இருக்கிறதுனால இந்த படம் எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வர மாதிரி இருக்கும் அண்ட் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் கூட இந்த படத்தை பார்க்குறப்ப வரும். இதுக்கு சித்து ஜோனால்டகா அண்ட் மாலிக் தான் அப்ரிசியேட்டை பண்ணி ஆகணும். இப்படி ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கான படம் எடுத்ததுக்கு 2 மணி நேரம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஒர்த் வாட்சிங் மூவியாக தான் இந்த படம் எடுத்திருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட போய் தேட்டரில் பார்த்து விழுந்து விழுந்து சிரித்து என்ஜாய் பண்ணுற படமாக தான் இது இருக்கும். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.